வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஊருக்கு போயிட்டு வரும்போது ரீசெண்டா ஒரு இடத்துல இந்த மாடு பார்த்தேங்க. மாட்டுக்கு கூட இந்த கண்ணுக்குட்டி இருந்துச்சுங்க. அசல் அந்த மினியேச்சர் வெர்ஷனுங்க. வெளியூர் போயிட்டு கண்ட சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுங்க. அதுதான் இன்னைக்கு வெஜ் சால்னா பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேங்க. ஒரு சட்டியில 2 ஸ்பூன் எண்ணெய், 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த போற டைம்ல 1/2 ஸ்பூன் சோம்பு, 4 ஸ்பூன் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டு ஆற விட்டு 4 புதினா இலையை போட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம மைய அரைச்சு வச்ச பேஸ்ட், 4 புதினா, வெட்டி வச்சிருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து மேல கொடுத்துருக்க மசாலாவையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு 3-4 விசில் சேர்த்து இறக்குனீங்கன்னா கமகமன்னு வீடு மணக்கிற வெஜ் சால்னா ரெடிங்க. சால்னா ரொம்ப திக்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.